ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ரவையை வச்சு ஒரு பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா உருகினோடனே 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளரோ கப்போ எது எடுத்துருக்கீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் இந்த ரவையை சேர்த்துக்கலாம். கருகாமல் ஒரு வாசனை வர்ற வரைக்கும் இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் இது கூட 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொப்பரை தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்துட்டு வந்துடுவோம். வறுத்த ரவையும் தேங்காயும் நல்லா ஆறி வந்துருச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நம்ம திரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவையும் கோகோனட்டும் இந்த மாதிரி திரிச்சு எடுத்துருக்கோம். நம்ம ட்ரை கோகோனட் போட்டதுனால இந்த மாதிரி கலரில் வந்திருக்கு. இது கூட இப்போ நாம் 1/2 கப் பால் ஊற்றிக்கலாம். ரவை எந்த கப்புக்கு எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு பால் எடுத்துக்கோங்க. நல்லா சேர்ந்து வரட்டும். பால் ரவையோடு சேர்ந்து வந்துட்டு நம்ம இப்போ இது கூட சுகர் சேர்க்க போகிறோம். நம்ம ரவை எடுத்த கப்புக்கு 1.5 கப் சுகர் இதில் சேர்க்குறேன். சுகர் சேர்த்தோடனே இது நல்லா தண்ணியாகும். நல்லா நீங்கள் இப்படி கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காய் வந்துடும். ரவைனால சீக்கிரமாக திக்காய் வந்துடும். நம்ம போட்ட ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பபுளாக வர ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் இப்படி தூக்கி ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் இதை நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டு நெய் தடவின தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் நெய் தடவின தட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் ஆறி வரட்டும். ஆறி வந்தோடனே நம்ம பீஸ் போட்டு எடுக்கலாம். நல்லா ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.